சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மே 9, 2021. தலைப்பு: ஆடம் மற்றும் ஃபாலன் மேன். கோல்டன் உரை. யாக்கோபு. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்களாவதற்கு நம்மைச் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. ஏசாயா. நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களிகூர்ந்திருங்கள். இதோ, எருசலேமை களிகூறுதலாகவும் அதின் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமின் மேல் களிகூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனிக் கேட்கப்படுவதில்லை. வீடுகளைக் கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். திராட்சத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள். அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாயிருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்களிருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பமுண்டாகப் பிள்ளைகளைப் பெறுவதுமில்லை. அவர்களும் அவர்களோடே கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறுஉத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆதியாகமம். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்துப் பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகிப் பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்துப் பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. ஆதியாகமம். அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியையெல்லாம் நனைத்தது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிருந்து முளைக்க பண்ணினார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார்.
ஆதியாகமம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களைப் பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்திலுள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தைப் பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளைப் புசிக்கலாம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியைக் குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதைப் புசிக்கவும் அதைத் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதைப் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியைத் தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதின் கனியைப் பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளைத் தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தைத் தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படிச் செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனைத் துரத்திவிட்டு ஜீவவிருட்சத்துக்குப் போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளிப் பட்டயத்தையும் வைத்தார். நீதிமொழிகள். தேவனுடைய வசனமெல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னைச் சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னைச் சுத்திகரியும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்குத் தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். எபேசியர். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்குச் சாட்சியாகச் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமலிருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனைத் தரித்துக் கொள்ளுங்கள். கொரிந்தியர். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாயிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். கொரிந்தியர். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்.
மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடு தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுள் தம்முடைய சாயலுக்குப் பிறகு எல்லாவற்றையும் வடிவமைக்கிறார். வாழ்க்கை இருப்பதில் பிரதிபலிக்கிறது. சத்தியத்தில் உண்மை, நன்மை உள்ள கடவுள். இது அவர்களின் சொந்த அமைதியையும் நிரந்தரத்தையும் அளிக்கிறது. அன்பு தன்னலமற்ற தன்மையுடையது, அனைத்தையும் அழகிலும் வெளிச்சத்திலும் குளிக்கிறது. மனிதன், அவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன், பூமியெங்கும் கடவுளின் ஆதிக்கத்தை வைத்திருக்கிறான், பிரதிபலிக்கிறான். ஆணும் பெண்ணும் கடவுளோடு இணைந்தவர்களாகவும் நித்தியமாகவும் என்றென்றும் பிரதிபலிக்கிறார்கள். மகிமைப்படுத்தப்பட்ட தரத்தில், எல்லையற்ற தந்தை தாய் கடவுள். மண் வரை மனிதன் உருவாக்கப்படவில்லை. அவரது பிறப்புரிமை ஆதிக்கம், அடிபணிதல் அல்ல. அவர் பூமியிலும் சொர்க்கத்திலும் உள்ள நம்பிக்கையின் அதிபதி, தன்னை தானே படைத்தவருக்கு அடிபணிந்தவர். வாழ்க்கை என்பது எப்போதுமே இருந்து வருகிறது, எப்போதும் பொருளிலிருந்து சுயாதீனமாக இருக்கும். வாழ்க்கை கடவுள் மற்றும் மனிதன் கடவுளின் யோசனை, பொருள் ரீதியாக ஆனால் ஆன்மீக ரீதியில் உருவாகவில்லை. சிதைவு மற்றும் தூசிக்கு உட்பட்டது அல்ல. தெய்வம் அவரது வேலையில் திருப்தி அடைந்தது. ஆவிக்குரிய படைப்பு அவருடைய எல்லையற்ற சுய கட்டுப்பாடு மற்றும் அழியாத ஞானத்தின் வளர்ச்சி, வெளிப்பாடு என்பதால் அவர் எப்படி வேறுவிதமாக இருக்க முடியும்? மனிதனின் மிகப்பெரிய தவறு என்னவென்றால், மனிதனின் கடவுளின் உருவமும் ஒற்றுமையும் விஷயம் மற்றும் ஆவி இரண்டுமே நல்லது மற்றும் தீமைதான். ஆதியாகமம் 2:6. அப்பொழுது மூடுபனி பூமியிலிருந்து எழும்பி பூமியையெல்லாம் நனைத்தது. ஆதியாகமத்தின் 2வது அத்தியாயத்தில் கடவுள் மற்றும் பிரபஞ்சத்தைப் பற்றிய இந்த பொருள் பார்வையின் ஒரு அறிக்கை உள்ளது. இது ஒரு அறிக்கை பதிவு செய்யப்பட்டதைப் போலவே அறிவியல் சத்தியத்திற்கு நேர் எதிரானது. முதல் பதிவு எல்லா சக்தியையும் அரசாங்கத்தையும் கடவுளுக்கு ஒதுக்குகிறது, மேலும் மனிதனை கடவுளின் பரிபூரணத்திலிருந்தும் சக்தியிலிருந்தும் வெளியேற்றுகிறது. 2வது பதிவு மனிதனை மாற்றக்கூடிய மற்றும் மனிதனாக விவரிக்கிறது, தெய்வத்திலிருந்து பிரிந்துவிட்டதாகவும் தனது சொந்த சுற்றுப்பாதையில் சுழன்றதாகவும். இருப்பு, தெய்வீகத்திலிருந்து பிரிக்கப்பட்ட. அறிவியல் சாத்தியமற்றது என்று விளக்குகிறது. இந்த 2வது பதிவு அதன் வெளிப்புற வடிவங்களில் பிழையின் வரலாற்றை சந்தேகத்திற்கு இடமின்றி தருகிறது. இது வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனம் என்று அழைக்கப்படுகிறது. இது தெய்வீக ஆவியின் மேலாதிக்கத்தை எதிர்க்கும் பாந்தியத்தை பதிவு செய்கிறது, ஆனால் இந்த நிலை தற்காலிகமானது என்றும் இந்த மனிதன் மனிதனாக இருப்பதாகவும் அறிவிக்கப்படுகிறான். தூசி தூசுக்குத் திரும்புகிறது. ஆதாம் என்ற பெயர் வாழ்க்கை நித்தியமானது அல்ல, ஆனால் தொடக்கமும் முடிவும் கொண்டது என்ற தவறான கருத்தை பிரதிபலிக்கிறது. எல்லையற்றது வரையறுக்கப்பட்டவருக்குள் நுழைகிறது. அந்த நுண்ணறிவு புலனாய்வு அல்லாதவற்றுக்குள் செல்கிறது மற்றும் ஆத்ம பொருள் அர்த்தத்தில் வாழ்கிறது. அந்த அழியாத மனம் பொருளில் விளைகிறது, மேலும் மரண மனதில் பொருள். ஒரு கடவுளும் படைப்பாளரும் தான் படைத்தவற்றில் நுழைந்து, பின்னர் நாத்திகத்தில் மறைந்து விட்டார்கள். தீமை இன்னும் மனம் என்று தன்னை உறுதிப்படுத்துகிறது, மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட புத்திசாலித்தனம் அல்லது கடவுள் இருப்பதாக அறிவிக்கிறது. அது கூறுகிறது, பிரபுக்களும் தெய்வங்களும் பல இருக்கும். கடவுள் தீய மனங்களையும் தீய சக்திகளையும் உருவாக்குகிறார் என்றும், நான் அவருக்கு உதவுகிறேன் என்றும் அறிவிக்கிறேன். உண்மை பக்கங்களை மாற்றி ஆவியானவரைப் போல இருக்கும். கடவுள், ஆவியானவர், ஒரே ஜீவன் போன்ற வாழ்க்கையைப் பெற்றிருப்பார். இந்த பிழை தன்னை பிழை என்று நிரூபித்துள்ளது. அதன் வாழ்க்கை வாழ்க்கை அல்ல, ஆனால் மரணத்தில் முடிவடையும் ஒரு நிலையற்ற, தவறான உணர்வு மட்டுமே.
மனிதன் ஒரு பொருள் அடிப்படையில் உருவாக்கப்படவில்லை, அல்லது ஆவி ஒருபோதும் செய்யாத பொருள் சட்டங்களுக்கு கீழ்ப்படியும்படி கட்டளையிடப்படவில்லை. அவரது மாகாணம் ஆன்மீக சட்டங்களில், மனதின் உயர் சட்டத்தில் உள்ளது. பிழையின் மோசமானதின் கருப்பு மற்றும் குழப்பத்திற்கு மேலே சத்தியத்தின் குரல் இன்னும் அழைக்கிறது, ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய்? நனவு, நீ எங்கே இருக்கிறாய்? மனம் ஒரு விஷயம் மற்றும் தீமை மனம் அல்லது கலை என்ற நம்பிக்கையில் நீங்கள் வாழ்கிறீர்களா? ஒரே கடவுள் இருக்கிறார், இருக்க முடியும் என்ற ஜீவனுள்ள நம்பிக்கையில் அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்களா? கடவுள் மட்டுமே மனதை நிர்வகிக்கும் மனிதர் என்ற பாடம் கற்றுக்கொள்ளும் வரை மரண நம்பிக்கை ஆரம்பத்தில் இருந்ததைப் போலவே பயப்படும். மேலும் நீ எங்கே இருக்கிறாய்? இந்த மோசமான கோரிக்கை, ஆதாம், நீ எங்கே? தலை, இதயம், வயிறு, இரத்தம், நரம்புகள் போன்றவற்றின் ஒப்புதலால் சந்திக்கப்படுகிறது. இதோ நான் இங்கே இருக்கிறேன், உடலில் மகிழ்ச்சியையும் வாழ்க்கையையும் தேடுகிறேன். ஆனால் ஒரு மாயையை மட்டுமே கண்டுபிடிப்பது, தவறான கூற்றுக்களின் கலவை, தவறான இன்பம், வலி, பாவம், நோய் மற்றும் மரணம். மனிதனின் வீழ்ச்சியை அல்லது கடவுளுக்கு நேர்மாறாக அல்லது கடவுள் இல்லாததை குறிக்கும் எதுவுமே ஆதாம் கனவு. இது மனமோ மனிதனோ அல்ல, ஏனென்றால் அது பிதாவினால் பிறந்ததல்ல. சத்தியம் எல்லா பிழைகளுக்கும் ஒரே ஒரு பதிலை கொண்டுள்ளது, அதாவது பாவம், நோய் மற்றும் இறப்பு. நீ தூசி, ஒன்றுமில்லை, தூசுக்கு ஒன்றுமில்லை, நீ திரும்பி வருவாய். ஆதாமில் உள்ளதைப் போல அனைவரும் இறந்து விடுகிறார்கள். கிறிஸ்துவிலும் சத்தியம், அனைவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். மனிதனின் இறப்பு ஒரு கட்டுக்கதை, ஏனென்றால் மனிதன் அழியாதவன். ஆவி இப்போது விஷயத்தில் மூழ்கிவிட்டது என்ற தவறான நம்பிக்கை, எதிர்காலத்தில் அதிலிருந்து விடுபட வேண்டும். இந்த நம்பிக்கை மட்டுமே மரணமானது. ஆவி, கடவுளே, ஒருபோதும் முளைக்காது, ஆனால் நேற்றும் இன்றும் என்றென்றும் ஒரே மாதிரியாக இருக்கிறது. மனிதர்கள் கடவுளை ஈர்க்க வேண்டும், அவற்றின் பாசங்களும் நோக்கங்களும் ஆன்மீகமாக வளர வேண்டும், அவை இருப்பது பற்றிய பரந்த விளக்கங்களுக்கு அருகில் இருக்க வேண்டும். மேலும் எல்லையற்றதை பற்றிய சரியான உணர்வைப் பெற வேண்டும். பாவமும் இறப்பும் தள்ளிப் போடப்பட வேண்டும். ஆவிக்கான விஷயத்தை கைவிடுவது என்ற இந்த விஞ்ஞான உணர்வு, எந்த வகையிலும் மனிதன் தெய்வத்திற்குள் உள்வாங்கப்படுவதையும் அவனது அடையாளத்தை இழப்பதையும் குறிக்கவில்லை. ஆனால் மனிதனுக்கு விரிவாக்கப்பட்ட தனித்துவம், சிந்தனை மற்றும் செயலின் பரந்த கோளம், அதிக விரிவான அன்பு, உயர்ந்த மற்றும் பல நிரந்தர அமைதி. கடவுள் மற்றும் மனிதனின் உறவுகள், தெய்வீக கோட்பாடு மற்றும் யோசனை அறிவியலில் அழிக்க முடியாதவை. விஞ்ஞானம் எந்தவிதமான குறைபாடும் அல்லது ஒற்றுமைக்கு திரும்புவதும் தெரியாது. ஆனால் தெய்வீக ஒழுங்கை அல்லது ஆன்மீக சட்டத்தை வைத்திருக்கிறது, அதில் கடவுளும் அவர் உருவாக்கும் அனைத்தும் பரிபூரணமானவை, நித்தியமானவை, அதன் நித்திய வரலாற்றில் மாறாமல் இருக்கின்றன. பொருள் வாழ்வின் நம்பிக்கை மற்றும் கனவிலிருந்து முற்றிலும் தனித்தனியாக இருப்பது. வாழ்க்கை தெய்வீகமானது, ஆன்மீக புரிதலையும் முழு பூமியிலும் மனிதனின் ஆதிக்கத்தின் நனவையும் வெளிப்படுத்துகிறது. இந்த புரிதல் பிழையை வெளிப்படுத்துகிறது மற்றும் நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது. அதனுடன் நீங்கள் அதிகாரம் உள்ள ஒருவராக பேசலாம். கிறிஸ்துவின் சத்தியத்தின் வழியிலிருந்தும் கூட ஆன்மீக எதிர்ப்பின் பகுத்தறிவின் மூலம் மனித நம்பிக்கைகள் மூடியிருக்கும் சொர்க்கத்தின் வாயில்களை தெய்வீக அறிவியலின் திறவுகோலுடன் மனிதன் மீண்டும் திறப்பான். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எடியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும்.
எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தைக் கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.